are you doing today? I'm good. How are you? I'm good, thank you. Thank you so much. Take care. வணக்கம் மக்களே, எல்லாரும் ஹெல்த்தியா இருக்கீங்க, சேஃபா இருக்கீங்க நம்புறேன். ஐயோ, இவன் திரும்ப கார்ல உட்காந்து பேச ஆரம்பிச்சிட்டான்டா. வாடா வீடியோ க்ளோஸ் பண்ணிட்டு போயிடலாம். தயவு செஞ்சு அன்சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிடாதீங்க. ஏன்னா நேத்து ப்ளூ மவுண்டன் கேவ்ஸ்ல போயிட்டு செம்ம ஃபன் பண்ணோம். அந்த வீடியோ நீங்க பார்க்கலனா நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல லிங்க் கொடுக்குறேன், மறக்காம போய் செக் பண்ணுங்க. இன்னைக்கு நாம ப்ரூஸ் பெனின்சுலா நேஷனல் பார்க்குக்கு போக போறோம். டொராண்டோல இருந்து டிரைவ் பண்ணிட்டு வரீங்கன்னா 3.5 to 4 hours ஆகும், டிபெண்டிங் ஆன் த டிராஃபிக். பட் நான் ஆல்ரெடி இங்க ப்ளூ மவுண்டன்ல இருக்கிறதுனால 1.5 to 2 hours போயிடுவேன். ப்ரூஸ் பெனின்சுலா நேஷனல் பார்க்ல அப்படி என்ன ஸ்பெஷல்னு கேட்டீங்கன்னா எனக்கே தெரியாது. நானே இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் போக போறேன். வாங்க போலாம். வாங்க போலாம் நான் சொன்ன உடனே நீங்களும் அப்படியே கிளம்பி கூட வந்துடக்கூடாது. நீங்க ப்ரூஸ் பெனின்சுலா நேஷனல் பார்க் போகணும்னா அதுக்கு முன்னாடியே ஆன்லைன்ல அட்வான்ஸா டிக்கெட் புக் பண்ணிருக்கணும். அது ஏங்கிறத நான் உங்களுக்கு அங்க போய் சொல்றேன். அண்ட் இந்த ரிசர்வேஷன் பத்தின டீடைல்ஸ் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன், மறக்காம போய் செக் பண்ணுங்க. இவ்வளவு டீடைல்ஸ் சொல்றியே, யார் பண்ணின்னு கேக்குறீங்களா? இப்பதான் இந்த சேனல் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா நான் உங்கள் ஊர் சுற்றும் வாலிபன். Now let's go. Yamak, chegan madalapati, kuleza kukamba. Yamak, fama dalapati, now ready the firecracker. Yamak, chegan madalapati, kuleza kukamba. Yamak, fama dalapati, now ready the firecracker. Yamak, chegan madalapati. Yamak, fama dalapati. யுனெஸ்கோ வேர்ல்ட் ஃபுல்லா சில சைட்ஸை பயோஸ்பியர் ரிசர்வ் ப்ரோக்ராம் மூலமா ப்ரொடெக்டட் ஏரியாஸா கேட்டகரைஸ் பண்ணிருக்கு. கனடால மொத்தம் 19 பயோஸ்பியர் ரிசர்வ் லொகேஷன்ஸ் இருக்கு. அதுல ஒன்னான நயகரா எஸ்கார்ப்மென்ட்குள்ள தான் ப்ரூஸ் பெனின்சுலா வருது. நயகரா எஸ்கார்ப்மென்ட்டே ஒரு பெரிய ஏரியா. கீழே நயகரா ஃபால்ஸ் லேக் ஒன்டாரியோல ஆரம்பிச்சு மேல ப்ரூஸ் பெனின்சுலா டிப் வரைக்கும் 725 கிலோமீட்டர்ஸ்க்கு ஸ்ட்ரெச் ஆகுது. இதோட பர்பஸ் என்னன்னா, ஒரு ஏரியால இருக்கிற பிளான்ட் லைஃப், வைல்ட் லைஃப், ராக், சாயில்ஸ் எல்லாமே அங்க பல நூற்றாண்டுகளா இருக்கு. அதுல ஒரு சின்ன ஸ்கிராட்ச் வந்தாலும் மொத்த ஈகோ சிஸ்டம் அண்ட் டைவர்ஸ் லைஃபும் பாதிப்புக்குள்ளாயிரும். அதை கவனமா பாதுகாக்க தான் இந்த ப்ரோக்ராம். கிரௌடா இங்க வந்து பொல்யூஷன் அண்ட் டிராபிக் கன்ஜெஷன்லாம் பண்ணக்கூடாதுன்னு கூட்டத்தை குறைக்கிறதுக்காக ஆன்லைன் ரிசர்வேஷன் சிஸ்டம் வச்சிருக்காங்க. உள்ள வந்து ரிசர்வேஷன்லாம் காட்டின உடனே வெரிஃபை பண்ணிட்டு இதை கொடுத்துருக்காங்க. பிங்க் ஸ்லிப்பை உள்ள போய் ஸ்கேன் பண்ணோம்னா பார்க்கிங் ரோடு ஓப்பன் ஆகும். எல்லோ வந்து பார்க்கிங் பெர்மிட், பார்க் பண்ணிட்டு கார் டேஷ்போர்டில் வச்சிடணும். அதான் பே பண்ணிட்டோமே, எதுக்குன்னு இதை வைக்காம போனீங்கன்னா ஃபைன் போட்டுருவாங்க. பார்க்கிங்க்கே நீங்க ரொம்ப நேரம் ஓட்டணும். அதனால உள்ள வந்துட்டு நேரா போயிட்டே இருங்க. திடீர்னு ரைட்டு லெஃப்ட்லாம் சந்து போவோம், அங்கெல்லாம் திரும்பிடாதீங்க. அதெல்லாம் கேம்பிங் பண்றவங்களுக்கு. நீங்க இங்க 2 நாள் தங்கி நிறைய ஹைக்கிங் ட்ரையல்ஸ்லாம் போய் பார்க்கணும்னா கேம்ப் சைட்ஸ் ரிசர்வ் பண்ணிக்கலாம். அதுவும் சீப்பு தான். ஆனா கேம்பிங் பண்றதுக்கு எக்யூப்மெண்ட்ஸ்லாம் வேணும்ல, அதெல்லாம் கொஞ்சம் செலவாகும். நம்ம கிட்ட அந்த அளவுக்கு காசு இல்ல, சம்பாரிச்சுட்டு போலாம். இந்த உதவாகரை நம்பி வந்த அவன் ஒரு உதவாகரை, இந்த 2 உதவாகரை ஒன்னா சேர்ந்து உருப்படாம போகுது. சைப்ரஸ் லேக் P1 பார்க்கிங் லாட், இதான் லேண்ட்மார்க். நீங்க ரிசர்வ் பண்ணும் போது இதை வெரிஃபை பண்ணிக்கோங்க. இங்க வேற என்னென்ன அம்யூனிட்டிஸ் இருக்குன்னு குயிக்கா ஒரு டூர் பார்த்துடலாம். ஃபேமிலியோட உட்காந்து சாப்பிட டைனிங் டேபிள்ஸ் இருக்கு, அதுவும் அண்டர் க்ளோஸ்டு ரூஃப். ஸோ வீட்டில இருந்து பிரியாணி, புளி சாதம், உருளைக்கிழங்கு பொரியெல்லாம் கட்டிட்டு வந்து ஹைக்கிங் முடிச்சுட்டு இங்க உட்காந்து நல்ல வேட்டையாடலாம். லாட்ஸ் ஆஃப் ரெஸ்ட் ரூம், வாட்டர் ஃபில்லிங் ஸ்டேஷன். ஸோ இந்த மாதிரி ஹைக்கிங் ஸ்பாட் வரீங்கன்னா கண்டிப்பா ஒரு வாட்டர் பாட்டில் எடுத்துட்டு வந்துருங்க. குரோட்டோ, இதை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். அதுக்கு ஃபர்ஸ்ட் நடக்கணும், வாங்க போலாம்.
இங்கேயும் மல்டிபிள் ட்ரையல்ஸ் இருக்கிறதால சயின்ஸ்லாம் வச்சுருக்காங்க. மேப்பையும் இதையும் ஃபாலோ பண்ணிட்டே போகலாம். இதெல்லாம் என்ன லேக்குன்னு எனக்கு தெரியல, அதான் பேர் போடல. இங்கே மொத்தம் 3 லேக்ஸ் இருக்குது. நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தது சைப்ரஸ் லேக்குன்னு நினைக்கிறேன், இது ஹார்ஸ் லேக்குன்னு நினைக்கிறேன். பட் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். இங்கே ஹைக்கிங்னா அப்படியே நடந்து போயிட்டு இருக்கணும்லாம் இல்லை, நடுவில் சின்ன டைவர்ஷன் எடுத்தால் லேக் வியூஸும் பார்க்கலாம். another good thing, கால் வலியா மூட்டு வலியான்னு டயர்டானா ரெஸ்ட் எடுக்க பெஞ்சஸ்லாம் வச்சுருக்காங்க. இதில் ஏதோ எழுதியிருக்கானுங்க, ஏபி ஆர்பி எல்பி. அட பாவிகளா, இந்த ஊர்லேயும் காதலுக்கு இருக்குன்னு இருக்கானுங்களா? டேம் இட். ஐ திங்க் வியூ பாயிண்ட் வந்துட்டோம். Are you ready? சில பேர்லாம் கீழே உட்காந்துட்டு இருக்காங்க, இறங்கி போய் பார்க்கலாம். இறங்க ஃபுட் ஸ்டெப்ஸு ஃபுட் பாத்லாம் இல்லை, அப்படியே ஒவ்வொரு கல்லா தாவி குதிச்சு போனோம். ஸோ கேர்ஃபுல்லாக பண்ணுங்க. வாவ், சான்ஸே இல்லை. ஓ நோ, செம்ம. நம்ம கண்ணு முன்னாடி பறந்து விரிஞ்சிருக்கிற இந்த வாட்டர் பாடி பேரு ஜார்ஜியன் பே. ஒரு லார்ஜ் வாட்டர் பாடி யூ ஷேப்ல உள்வாங்கி அதை சுத்தி நிலப்பரப்பு இருந்துச்சுன்னா பேன்னு சொல்லுவாங்க. இந்தியா மேப்ல பே ஆஃப் பெங்கால் எப்படி இருக்குன்னு பார்த்துருக்கீங்களா? அதே மாதிரி தான். லேக் ஒரான் இன்னும் பெரிய வாட்டர் பாடி, அதோட ஒரு செக்ஷன் இங்க ஜார்ஜியன் பேவா இருக்கு. இன்னும் கொஞ்ச நேரம் இருந்தா தான் என்ன. இந்த பாட்டு தான் அப்பத்துல இருந்து மண்டைக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கு. டைம் போறதே தெரியல, அப்படியே உட்காந்து பார்த்துக்கிட்டே இருக்கலாம். ஆனால் குரோட்டை வேற போய் பார்க்கணுமே. லெட்ஸ் கோ. குரோட்டோக்கு இன்னும் 10 minutes நடக்கணும். அந்த ஹைக்கிங் மட்டும் கொஞ்சம் பார்த்து நடக்கணும்னு சொல்லியிருக்காங்க. லெட்ஸ் see. Oh no, செம்ம.
சான்ஸே இல்ல. This is definitely worth the trip, man. இது கேமரால எந்த அளவுக்கு கேப்சர் ஆயிருக்குன்னு எனக்கு தெரியல. ஆனா நேர்ல பார்க்கும்போது செம்ம செம்ம செம்மன்னு இருக்கு. நேற்று போன கேவ்ஸோட கம்பேர் பண்ணும்போது இந்த ஹைக்கிங் ஒன்றும் எனக்கு அவ்வளோ டஃப்பாலாம் தெரியல. குரோட்டோ பார்க்க போகும்போது மட்டும் கொஞ்சம் பார்த்து நடக்க வேண்டியதாக இருந்தது. பட் மற்றபடி இது வந்து ஒரு ஃப்ளாட் ஹைக்கிங் தான். அங்கங்கே சின்ன சின்ன எலிவேஷன்ஸ் இருந்தது. என்ன கேட்டிங்கன்னா திஸ் இஸ் சம்வேர் பிட்வீன் ஈஸி டு மாடரேட்னு நான் சொல்லுவேன். குரோட்டோ பார்க்க வரீங்கன்னா உங்களுக்கு 4 hours பார்க்கிங் கொடுக்குறாங்க. நமக்கு 12 to 4 ஸ்லாட் கிடச்சிது. ஜாலியாக பொறுமையாக ஹைக் பண்ணிட்டு வியூஸ்லாம் பார்த்துட்டு வாட்டர் ஃப்ரண்ட்டில் போய் கொஞ்சம் நேரம் உட்காந்து ரிலாக்ஸ் பண்ணிட்டு வரேன்னு உங்களுக்கு நிறைய டைம் இருக்குது. இன்கேஸ் நீங்கள் லஞ்செலாம் பேக் பண்ணிட்டு வரீங்கன்னா ஹைக்கிங் முடிச்சுட்டு நீங்கள் உட்காந்து சாப்பிட்டே கிளம்பலாம். ஏன்னா அவ்வளோ டைம் இருக்குது. அண்ட் இந்த ஹைக்கிங் ஒர்த்தா அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இதுக்கு எவ்வளோ செலவாச்சுன்னு ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். நீங்கள் தனியாக வரீங்கன்னா அடல்ட் ஒருத்தருக்கு $8.50. இதுவே ஃபேமிலியாக குரூப்பாக வரீங்கன்னா ஃப்ளாட் ரேட் $17. கார் கொண்டு வரீங்கன்னா அதுக்கு பார்க்கிங்னு ஒரு $12 சார்ஜ் பண்ணுறாங்க. அப்புறம் இதெல்லாம் நம்ம ஆன்லைனில் தானே பண்ணி ஆகணும். ஸோ ஆன்லைன் ரிசர்வேஷன் ஃபீன்னு ஒரு $6 சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ ஓவராலாக நீங்கள் எப்படி வரீங்கிறத பொறுத்து $27 $35 வரைக்கும் ஆகும். மொத்த ஹைக்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்துக்கிட்டிங்கன்னா நல்ல காமாக ரிலாக்ஸிங்காக பீஸ்ஃபுல்லாக இருந்தது. வாட்டர் வியூஸ் பொறுத்த வரைக்கும் நான் வெஸ்ட் கோஸ்ட்டில் ஆல்பர்ட்டா பிரிட்டிஷ் கொலம்பியாவில் இதை விட சூப்பரான வியூஸ்லாம் பார்த்துருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு டைம் அதை நான் பார்க்கும்போது அடங்கப்பா என்னடா தண்ணி இப்படி இருக்குது, ப்ளூவிஷ் க்ரீன் கலர்லாம் நான் பார்த்ததே இல்லையே, பார்க்கும்போது நெஞ்செல்லாம் ஒரு மாதிரி பண்ணுதே பெசைதேங்கிற அளவுக்குலாம் நான் ஃபீல் பண்ணியிருக்கேன். அதுக்கு ஈக்குவலண்ட்டாக ஒன்டாரியோவில், அதுவும் டொரோண்டோலேருந்து ட்ரைவபிள் டிஸ்டன்ஸில் எனக்கு தெரிஞ்ச இடம் இது மட்டும்தான். பீச்சஸ் தவிர்த்து நான் சொல்கிறேன். ஸோ $500 $700 செலவு பண்ணி ஆல்பர்ட்டா பிரிட்டிஷ் கொலம்பியாலாம் போக முடியாதவங்க $35 செலவழித்து தாராளமாக இங்கே வரலாம். அப்புறம் க்ரௌடை பற்றி சொல்லணும். நான் வந்தது ஜூன் எண்ட் வீக் டே. அதனால் ரிசர்வேஷன் சிஸ்டம் இருந்தாலும் மோஸ்ட்டாக ஃபுல்லாகலை. என்னால் ஜாலியாக ஃப்ரீயாக நிறைய இடங்களுக்கு போக முடிஞ்சது. ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுக்க முடிஞ்சது. நீங்கள் ஜூலை ஆகஸ்ட் இந்த டைமில் வரீங்கன்னா இது வந்து பீக் டைம். ஸோ ரிசர்வேஷன்ஸ்லாம் சீக்கிரம் புக் ஆகிடும். அதனால் அட்வான்ஸாக பிளான் பண்ணுங்கள். அண்ட் க்ரௌடோட சேர்த்து இன்னொரு தொல்லையும் இருக்குது. தட் இஸ் பூச்சிஸ் தொல்லை. நீங்கள் பாட்டு சம்மர் வந்துருச்சே ஜாலியாக நான் ஷார்ட்ஸ் போட்டு சுற்ற போகிறேன்னு வந்தீங்கன்னா கரிகாலன் மாதிரி நீங்கள் சொரிகாலன் ஆகிடுவீங்க. அதனால் பக் ரெப்பலண்ட் க்ரீம்ஸ் மாதிரியான ப்ரிகாஷன்ஸ்லாம் எடுத்துக்கோங்க. முடிஞ்சால் நீங்கள் பேண்ட்டே போட்டுட்டு வாங்க. அப்புறம் இந்த மாதிரி ஹைக்கிங் வரீங்கன்னா தயவு செஞ்சு ஒரு நல்ல ஹைக்கிங் ஷூ போட்டுட்டு வாங்க. செருப்பு அதெல்லாம் போட்டுட்டு வராதிங்க. மற்ற விஷயங்களை வந்து நம்ம காருக்கு போய் பேசுவோம். ப்ரூஸ் பெனின்சுலா நேஷனல் பார்க் வரவங்க இன்னும் ஒரு 10 கிலோமீட்டர்ஸ் நார்த்துக்கு கார் ஓட்டிட்டு போனீங்கன்னா டோபர்மோரிங்கிற இடம் வரும். அதுவும் இங்கே ஒரு பாப்புலரான அட்ராக்ஷன். அங்கே சில ஐலாண்ட்ஸ் அண்ட் லைட் ஹவுசஸ்லாம் இருக்குது. இவ்வளோ தூரம் வரீங்கன்னா அதையும் பார்த்துட்டு போங்க. குறிப்பாக அங்கே ஃப்ளவர் பாட் ஐலாண்ட் தான் செம பாப்புலர். அதுக்கு வந்து உங்களால் காரில் போக முடியாது. நீங்கள் டோபர்மோரி போயிட்டு அங்கேருந்து ஃபெரி எடுத்து போகணும். அந்த ஃபெரியோட ஸ்பெஷாலிட்டியே கிளாஸ் ஃப்ளோர்ஸ் தான். 1800s சில ஷிப்ரெக்ஸ்லாம் இங்கே நடந்திருக்கு. ஸோ உடஞ்சி போன கப்பல்களோட மிச்ச வீதி பாகங்களெல்லாம் நீங்கள் இந்த ஃபெரியில் கிளாஸ் ஃப்ளோர் வழியாகவே பார்க்கலாம். அதுவும் ஒரு யூனிக்கான எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். அண்ட் ஃப்ளவர் பாட் ஐலாண்டுக்கு இன்னொரு ஸ்பெஷாலிட்டியும் இருக்குது. நம்ம இளைய தளபதி விஜய் நடித்த அவர் பேர் மாறிடுச்சுல, தளபதி விஜய் நடித்த யூத் படத்தில் சக்கரை நிலவே பெண் நிலவே காணும் போதே கரைந்தாயே அந்த பாட்டை அங்கே தான் ஷூட் பண்ணாங்க. விஜய் வந்து சோகமாக உட்காந்து ஃபீல் பண்ணி பாடிட்டு இருப்பாரு. 90s கிட்ஸ் விஜய் அண்ட் மணி சர்மா மியூசிக்கல் காம்போ உங்களால் மறக்க முடியுமா? நானும் காலேஜ் படித்த டைமில் சக்கரை நிலவே பாட்டெல்லாம் வெறித்தனமாக கேட்டுட்டு இருப்பேன். அப்போ என்னால் கனடா வந்து ஃப்ளவர் பாட் ஐலாண்ட்லாம் போய் ஃபோட்டோ எடுக்க முடியுமா? அதனால எனக்கு தெரிஞ்சு லோக்கலாக ஃப்ளவர் பாட் வைக்கிற ஒரு இடத்துல விஜய் அந்த பாட்டில் ஆரஞ்சு கலர் ஆஃப் ஸ்லீவ் ஷர்ட் போட்டிருப்பார்ல, அதை போட்டுக்கிட்டு அடி உனக்கும் எனக்கும் எல்லாம் பிடிக்க என்னை ஏன் பிடிக்காதென்றாயின்னு ஃபீல் பண்ணி ஒரு ஃபோட்டோ ஷூட் நடத்தியிருப்பேன். அதை தான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த மாதிரி இடங்களுக்குலாம் வரும்போது மலரும் நினைவுகள்லாம் அப்பப்போ வருது. இவ்வளோ மலரும் நினைவுகள் உனக்கு வருதே, நீ போய் அந்த இடத்த பார்க்க போறியா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை, நான் போல. நம்ம ஊருக்கு நாய் முடிக்கிற வேன் வரட்டு,
கண்டிப்பா உன்னை நான் புடிச்சு கொடுத்துறேன். ஃபெரி ரைட் போகணுன்னா $60 ஆகும். ஸோ காசு பிரச்சனை இல்லை. இந்த ஃபெரி ரைடோட லாஸ்ட் டைமிங் பார்த்துக்கிட்டிங்கன்னா 3:05. இப்போவே ஆல்மோஸ்ட் 2:30 மேலே ஆயிடுச்சு. ஸோ நான் போயிட்டு லஞ்சு சாப்பிட்டுட்டு அங்கே போகலாம். டைம் கொஞ்சம் இக்கட்டாக இருக்கும். நீங்கள் இன்கேஸ் ப்ரூஸ் பெனின்சுலா வரீங்கன்னா 2 நாள் வர மாதிரி பிளான் பண்ணுங்கள். ஒரு நாள் இந்த ப்ரூஸ் பெனின்சுலா நேஷனல் பார்க் க்ரோட்டோ பாருங்கள். இன்னொரு நாள் டோபர்மோரி போயிட்டு ஃபெரி ரைடு எடுத்து ஐலாண்ட்லாம் பார்த்துட்டு வாங்க. ஸோ அந்த பிளான் பண்ணுறதுக்காக தான் உங்களுக்கு நான் இவ்வளோ டீட்டெயில்ஸ் சொன்னேன். பேக் டு டொராண்டோ. ஆனால் போகிற வழியில் ஒரு சூப்பரான லொக்கேஷன் கண்டுபிடிச்சிருக்கேன். அதை நீங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்பீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். காஸ்டியூம்ஸ்லாம் மாற்றிக்கிட்டு அந்த லொக்கேஷனில் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். அண்டில் தென் பாய் ஃப்ரம் ஊர் சுற்றும் வாலிபன்.